நான் வந்து மூலக்கரை விவசாய ஒப்பிடிச்சங்க சார்பாக ரோடுக்கு நில எடுப்பு அந்த அதிகாரியை பார்த்து மனு ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இன்றைக்கி சமன் போட்டு விசாரணை வர சொல்லியிருந்தாங்க. அது விஷயமாக வந்து எங்களோட நில விளக்கத்தை கொடுத்துருக்கோம். தனி அவங்க எடுத்திருக்க பாதையை விட்டு மாற்று பாதைக்கும் அந்த மேப்லேயே வழி பண்ணி கொடுத்து இந்த பாதைக்கு போனால் எங்களுக்கும் பாதிப்பு இருக்காது, அவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் செலவு மிச்சங்கிறத விளக்கம் கொடுத்துருக்கோம். இந்த ரோடு வந்து அவங்க பழைய ஆர்டர் படி எடுத்தாங்கன்னா ஒரு 10 குளத்தோட தண்ணி வந்து இந்த வழியாக தான் மாறும். ஏற்கனவே வந்து அந்த வெள்ளம் வரும்போது கடம்பாக்குளம் உடையலைன்னா இந்த எங்கள் ஊர் குளம் உடஞ்சி இந்த ஊர் இந்த சுற்றுவட்டாரம் அழிஞ்சிருக்கும். அந்த குளம் உடஞ்சதுனால இந்த கிராமங்கள் தப்பிச்சு. இப்பவும் நாங்கள் வருஷம் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த வடிகால் பாயமானங்கள் எல்லாம் வந்து எங்கள் சங்கம் சார்பாகவே நாங்கள் கிளீன் பண்ணி தூர்வாரிட்டு இருக்கிறனால தான் மற்ற கிராமங்கள் தண்ணி வடிஞ்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு சுற்றுவட்டாரத்தில் ஒரு 10 கிராமங்கள் விவசாயம் செழிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரோடு வந்து விழுந்துனா ஏகப்பட்ட 60-70 வழி கிளை வாய்க்கால்கள் இருக்குது. இந்த வாய்க்கால் அடைபட்டு அதுக்கு போக வழி கிடையாது. அது அடைபட்டு போச்சுன்னா விவசாயம் ரெண்டு போகும். இன்னொன்று வந்து அந்த ஊரே நிறைய காலி பண்ண சூழ்நிலை வரும். இது ஊருக்கும் அந்த வயக்காடும் கண்ட மத்தியாக போகும்போது ரெண்டு பேருமே தரிசாப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். இது வந்து என்னென்னா வந்து எனக்கு என் பார்வைக்கு பார்க்கும்போது இது பிளானிங்காக இப்போவே பண்ணாங்கன்னா அந்த ஊரை தரிசா போட்டு போயிட்டாங்கன்னா இந்த ரெண்டு பக்கமே வந்து திரும்ப இப்போ இந்த பக்கம் முள்ளக்காட்டில் உப்பளம் இது நடந்துகிட்டு இருக்கு. தரிசா போட்டால் அடுத்து ஒவ்வொரு இதாக உள்ள வந்து நில ஆக்கிரமிப்பு நடக்கும், விவசாயம் அழிக்கப்படும். இது தாமிரபரணி ஆற்றில் கால் பகுதியிலேருந்து அதாவது கடல் பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராமங்கள் அழிச்சு வர்ற மாதிரியே தெரியுது. இது இப்போனாலும் பின்னால் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கும். அதனால் அது வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து தமிழக அரசும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இங்கே இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவும் சரி, மற்றவங்களும் இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து அதை மாற்றுப்பாதையில் செல்றதுக்கு வழிவகுக்கணும். இவங்க வந்து நாங்கள் வந்து மேலே அனுப்பியிருக்கோம். திரும்ப இங்கே இந்த மனு அனுப்புகிறோம். திரும்ப ஒரு விசாரணை கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் போக இவங்க வந்து ஸ்லோ பண்ணுற மாதிரி தெரியுது. இது நாங்கள் இன்னும் அடுத்த கூட்டம் போட்டு எலெக்ஷனை புறக்கணிக்கணும். அந்த மாதிரி இப்போ நாங்கள் இந்த தடவை வந்து மூலக்கரை எங்கள் உப்பிடி சங்கத்திலேருந்து மூலக்கரை ஒரு எலெக்ஷன் புறக்கணிச்சோன்னா அது இருப்பாங்க. மற்ற சுற்றுலாப்பாதையும் பார்த்து பேசி எடுத்து தேர்தல் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு எலெக்ஷனுக்குள்ள ஒரு தீர்வு சொல்லணும்னா கண்டிப்பாக புறக்கணிப்பு இருக்கும். அடுத்த கட்ட போராட்டங்கள் போகக்கூடாதுன்னு நினைக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இடத்த எடுக்க வேண்டாம்னு சொல்லலை. மாற்று வழி பாதை எங்களுக்கு பாதகம் இல்லாமல் இருக்குங்க. விவசாயங்கிறத கவர்மெண்ட்டு அதுக்கு கொடுக்கும் இது கொடுக்கும்னு சொல்கிறாங்க. விவசாயம் அழிக்கணும் போது பாதை இருக்குது. அதில் வந்து யாருக்குமே பாதிப்பு கிடையாது. விவசாயத்துக்கும் பாதிப்பு கிடையாது, விவசாயம் பாதிப்பு கிடையாது, எந்த ஊர் மக்களையும் பாதிப்பு கிடையாது. அந்த வழியில் பிளானே போட்டு கொடுத்துருக்கோம். அந்த மேப் இருக்குதா? மேப் யாரும் உங்களுக்கு போனால கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் அதை பரிசீலனை பண்ணலாம். கண்டிப்பாக அது ஆமாம். எலெக்ஷன் ஒரு நாள் தானே? இல்லை, எலெக்ஷன் போடுற ஒரு நாள் தானே. அந்த ஒரு நாள் புறக்கணிப்பு எங்களுக்கு போகல. 30 நாள் பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஊருக்கு வந்து போட்டு எல்லாம் பண்ணிட்டு ஓட்டு போடுற அன்றைக்கி நாங்கள் வந்து ஊரில் வந்து எங்கள் ஊரில் பூத்து மூலக்கரையில் தான் பூத்து இருக்குது. இதில் வந்து 6500 ஏக்கர் பாதிக்கும். அதான் எந்த இடம்னா விவசாயம் இங்கே பாதிக்கிற வந்து 1500 ஏக்கர் மூலக்கரை கிராமம் பாதிக்குது. அதுக்கப்புறமா இது வந்து மொத்தம் மூலக்கரை சம்மந்தப்பட்ட விவசாயத்திலும் நத்தவளம் நல்லூர் அந்த பக்கம் தண்ணி வடிகிற போது இது பிளாக் பண்ணும்போது அந்த பக்கம் உள்ள எல்லா 3500 ஏக்கர் வந்து பாதிக்கப்படும். 4 மாடி அந்த பக்கம் வரைக்கும் பாதிக்கப்படும். உங்களுக்கு தண்ணி வந்து வடிகிறது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே தெரியும். அந்த தண்ணியை வடிஞ்சு நம்ம டிஸ்டபிள்யூ வாய்க்கால் இருக்குல்ல, அதை ஒட்டி தான் போகும். அப்போ அந்த வெள்ளத்தில் வந்து அந்த பக்கம்லாம் எத்தனை நாள் கழிச்சு தெளிவடைஞ்சு பாருங்கள். அந்த அளவு அந்த தான் கரைச்சிற இடம் தண்ணி போகிறோம். அதனால் அதோட பாதிப்பு பின்னால் நிறையா இருக்கும். விவசாயம் அழியும். இதுக்கு வந்து வாழ்வாதாரமே உங்களுக்கு அதான். இதை விட்டால் இப்போ நம்ம இல்லைங்க இருக்கிறவனுக்கு 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே அதான். அதை விட்டுட்டு எங்கே போக முடியும்? இதை அடைச்சா அவங்க விவசாயம் பண்ண முடியாது, கடையும் கட்ட முடியாது. ஏன்னா அடுத்த இடத்துக்கு போகிறோம், உள்ள பாதை கொடுக்கணும், கிடைக்காது. ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. அதனால் இது வந்து அரசாங்கமும் சரி தமிழக அரசும் சரி விரைவான நடவடிக்கை எடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் என்ன சார் சொல்கிறாங்க? சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு எனக்கு தெரியலையே. திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரோ அந்த பஸ்லேருந்து எங்கள் ஏரியாவில் 2ஆம் போகங்கிறது கிடையாது. விவசாயத்துக்கு அவர் வியாபாரி. சரிங்களா? அவர் வியாபாரி. அது இந்த நம்ம அங்கே தானே வருது. கொடுக்குறது வேஸ்ட்டு. நாங்கள் எம்பியை பார்த்து தான் கொடுக்க போகிறோம். அவர்கிட்ட கொடுக்குறது வேஸ்ட். சரிங்களா? விவசாயத்து வரைக்கும் தண்ணிக்கே போய் பேசினா கிடையாது. இதுக்கே செய்யப்படுறாரு. அந்த பகுதி மக்களுக்கு என்ன கேட்டு விவசாயத்துக்கு அவர் இருக்கிற வேலை இருக்கு முன்னால் 2 பாகம் விளைஞ்சுது. அவர் அந்த வரவு ஒரு பாகம் கிடையாது விளைஞ்சா குளத்தில் மண்ணுக்கு ஆற்றுல மண்ணுக்கு பண்ணேன். அது ஆண்டவன் தான் தெரியும். யாருக்கு அவரு ஒரு நாள் செய்ய முடியாது. நான் என் ஊரில் நான் மட்டும் தான் செய்ய முடியுமா? அது அரசாங்கம் தான் கவர்மெண்ட் முடிவு பண்ணோம். அவரு இதை பற்றி குரல் கொடுக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். புரியுதா? அவரு இல்லை நாங்கள் சொல்கிறோம். தவிர மற்றபடி அரசாங்கம்லாம் செய்யணும்.
சரி ஓகே சரி இப்போ அவர் இதை வச்சு தெரிஞ்சுக்கணும்னா இவர் அவருக்கு வேணும் நல்லது வேணும் நினைச்சாருன்னா மேலெல்லாம் பேசி அவர் நிற்கணும் அது பண்ணி அவர் இதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம். நீங்கள் தேர்தல் எதுவும் நம்ம இதுல நிற்க வாய்ப்பு இருக்கா? தேர்தலில் நிற்க மாட்டேன். சப்போர்ட் யார் நம்ம சொன்ன இது? என்ன முடிவு பண்ணல. நான் சமுதாய சப்போர்ட்டுங்கிறது இப்போ ஏகப்பட்ட சமயத்தில் ஏகப்பட்ட கட்சியாகி போச்சு. சரி. அதனால் நம்ம வந்து முடிவு பண்ணல. தென் மாவட்டத்தில் எங்கள் தொகுதியில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் முடிவு பண்ணணும். தொகுதி மட்டும் தான். மாவட்டத்தில் நிறைய இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு சலுகைகள் நிறைய வேணும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கா? யாராவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி? ஆனால் மாதிரி சலுகைகள் நிறைய இருக்குது. எம்பிசி மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? மக்களோட எதிர்பார்ப்பு நல்ல அரசாங்கம் ஒன்று தான். விவசாயிகளுக்கு எதுவும் செய்யலன்னு நீங்கள் ஆமாம். மாற்றம் எதுவும் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? மாற்ற போன வருஷம் எலெக்ஷனில் பார்த்தோம், பணம் தான் ஜெயிச்சது. என்ன பண்ண முடியும்? இந்த வருஷமும் அதே இது எப்படி இந்த வருஷம் முடிவு பண்ணல. பண்ணுற மாதிரி இருக்கா? என்ன விவசாயிகளுக்கு அதெல்லாம் வேட்பாளர் அறிவிக்கட்டுமே. சரி வேட்பாளர் அறிவிக்கட்டு எப்படி ஒரு தொகுதி யாருக்குன்னு முடிவு பண்ணி வரட்டு, அப்புறம் முடிவு பண்ணிடுவோம். சரி ஓகே சரி சரிங்களா?